இப்போது உங்களிடத்தில் ஒரு கற்பனை சேர்ந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அதாவது இப்போது இருக்கின்ற மானிடர்கள் இந்த காலகட்டத்தில் நவீன காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை, வீடு, பிள்ளைகள், உடல் நலம், கல்வி, வியாபாரம் என்று சொல்லி அதை விட மொழி, கலை, கலாச்சாரம், சமயம், கோயில்கள் என்று இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அது என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இந்த காலகட்ட மானிடர்களுக்கு? நவீன காலகட்டத்தில் திருமுருகப் பெருமான் சொல்ல வேண்டும் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய சந்ததியினருடைய இடையிலே அவர்கள் மனதிலே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பக்தி சிரத்தை வேண்டும் என்பதுதான் இறை நம்பிக்கை என்பது ஒரு உன்னதமான ஒரு பொருள். பொதுவாக கடந்த காலத்தில் என்னவென்று கேட்டால், அந்த ஒரு 50 வருடம் 100 வருடத்துக்கு முன்பாக அந்த ஆன்மீகம் தழைத்தோங்கியது. அப்பொழுது வேற எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. இறை நம்பிக்கை என்பது முக்கியத்துவம். காலை, மாலை, மதியம், இரவு என்று ஒவ்வொரு வேளையிலுமே இறைவனை தொழுவது, இறைவனை வேண்டுவது, எவ்வாறாக இறைவனை வழிபட வேண்டும் என்பது அதிலே ஊறியிருந்தார்கள் பக்தாதி மேன்பர்கள். ஒரு வழிகாட்டாக ஆன்மீகத்தை அன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டார்கள். காலப்போக்கிலே அனைவரும் ஒன்றொன்றாக மாறி 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 தற்பொழுது ஆலயத்துக்கு வருவது என்பது அது ஒரு விளம்பரமாக போகிறது. நம் மக்களுக்கு இடையிலே எழுந்த ஒரு இதுவாக விட்டது. ஆனால் முழுவதுமாக அவராக சொல்ல முடியாது. இருக்கலாம் ஒரு சதவீதம், இத்தனை சதவீதம் என்று சொல்லலாம். ஆனால் உண்மையான பக்தி, அன்பு, சிரத்தையோடு வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களும் இருக்கிறார்கள், ஆன்மீக அன்பர்களும் இருக்கிறார்கள். அதுபோன்று இந்த காலகட்டத்திலே என்னவென்று கேட்டால், ஒரு கடல் கடந்த ஒரு தேசம், ஒரு வெளிநாட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த தேசத்திலே நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு வந்து தமிழ் கடவுள் எந்த கடவுளுக்கும் இல்லாத பிரசித்தி என்னவென்று கேட்டால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் என்று சொல்வார்கள். அவ்வாறாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை நம்மளுடைய தமிழை இந்த கனடா தேசத்திலே தழைத்தோங்கி வளரச் செய்தது என்பது கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்த இந்த ஒரு விஷயம் என்பதாக நாம் சொல்லுவோம். இது தற்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இனி வரக்கூடிய சந்ததியினர் என்னவென்று கேட்டால், தங்களுடைய பக்தியை ஒரு ஆலயத்தில் ஒரு இறைவனை வழிபாடு செய்கின்றோம் என்றால் அதனுடைய பரிபூர்ணத்துவத்துடைய அர்த்தங்களை தெரிந்து கொண்டு அந்த பூஜையை வழிபாடு செய்ய வேண்டும். மொத்தத்தில் நீங்கள் ஒரு நம்பிக்கை வைத்து ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள். அந்த காலத்திலே அப்பா சொன்னார்கள், தாத்தா சொன்னார்கள், அடுத்ததாக ஆலயத்தில் இவ்வாறாக கும்பிட வேண்டும், இவ்வாறாக வழிபட வேண்டும், நமஸ்காரம் செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழியிலே மட்டும் வருகிறேமே தவிர அது எதற்காக ஒரு ஆலயத்திலே முதலாவதாக எதற்காக போய் விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறோம், பிறகு எதற்காக மூலாலயத்திலே வழிபாடு செய்கிறோம், இன்று எதற்காக வளமாக கொடிமரத்தின் அருகாமையிலே நமஸ்காரம் செய்கிறோம் என்ப அந்த தத்துவத்தை முதலாக இனி வரக்கூடிய சந்தனை விரிவாக தெரிந்து கொண்டு அந்த பக்தியினை தன்னுடைய வழிபாடினை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்தால் அந்த பக்தி பரிபூர்ணத்துவம் அடையும் என்பது முருகப்பெருமான் சொல்லிக்கொள்வதாக நான் நினைக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஸோ மொத்தத்தில் நீங்கள் சொல்வது நம்பிக்கை வைத்து பரிபூர்ணமாக முழு மனத்துடன் அர்த்தத்தை அறிந்து ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதே விதத்தில் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானின் குணாதிசயங்களில் மானிடர்கள், இப்போது இருக்கின்ற மானிடர்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஒரு குணத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அது என்ன ஒரு குணாதிசயமாக இருக்கும்? ஒரு குணாதிசயம் என்ன ஒன்று கேட்டால், பொதுவாக முருகப்பெருமானுக்கு 6 முகம் 12 கைகள் என்று சொல்வார்கள், ஷண்முகர் என்று சொல்வார்கள். அந்த முருகப்பெருமானுடைய உருவத்திலே பல உருவங்கள் உண்டு. பாலசுப்பிரமணியர், தண்டாயுதபாணி மற்றும் ஷண்முகர், அதுபோன்று வள்ளி தேவசேனாவோடு இணைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய பெருமான், அதுபோக தேவசேனாவுடன் மட்டும் இருக்கக்கூடியது தான் திருப்பரங்குன்றம், வள்ளியுடன் இருப்பது மட்டும்தான் திருத்தணி அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூபங்களிலாக இறைபெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் தரிசனம் செய்ய இந்தியாவிலே அந்த அறுபடை வீட்டிலே தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுபோன்று இறைபெருமானை வழிபாடு செய்யும்பொழுது தன்னுடைய பக்தி பூர்வமான உண்மையான முகத்தை கொண்டுதான் இறைவனை வழிபட வேண்டும். ஏனென்று கேட்டால், மனதில் ஒன்று கோயிலுக்குள்ளே உள்ள ஆலயத்துக்குள் வரும்பொழுதே நம்மளுடைய அந்த மற்ற எண்ணங்களை தவிர்த்து ஆலயத்துக்குள் வரும்பொழுது முருகப்பெருமான் ஒரு பிரதிபிம்பம் போன்று, மற்ற கடவுள்களைப் போல அல்ல.
வரங்கள் கொடுப்பது அழிப்பது என்பது அல்ல. முருகப்பெருமான் என்னென்று கேட்டால் தர்ப்பணம் என்று சொல்வார்கள். சம்ஸ்கிருதத்திலே தர்ப்பணம் என்றால் கண்ணாடி என்று பெயர். கண்ணாடியிலே எப்படி பிரதிபிம்பமாக நம்மை தெரிவிக்கின்றோமோ அது மாதிரி முருகப்பெருமானிடம் நம் கேட்கின்ற வரங்கள் அப்படியே நமக்கு திரும்ப அவருடைய அனுகிரகத்தால் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுபோன்ற இறைவனை ஆலயத்திலே அது ஆணோ பெண்ணோ தன்னுடைய பிரார்த்தனைகளை நேராக என்ன வேண்டும் என்று சரியான முறையிலே கேட்டால் அது சரியான முறையிலே கொடுக்கக்கூடிய பெருமான் இறைவன் என்பவர் தான் திருமுருகப்பெருமான். மற்ற இறைவன் போல இந்த அனுகிரகம் கொடுப்பது அழிப்பது என்பதெல்லாம் முருகப்பெருமான் அல்ல. அவர் ஒரு பிரதிபிம்பமான ஒரு தெய்வம். அவரிடம் என்ன வேண்டுகிறோமோ அதை சரியான முறையிலே வேண்டிக் கொண்டால் அவர் அதை திரும்ப நம்மிடம் கொடுப்பார். அவரிடம் தவறாக முறையிலே நாம் வேண்டினால் அதை நமக்கே தவறான முறையிலே அவர் திருப்பி கொடுப்பார் என்பதை தான் நம் இந்த ஊடாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ 6 அறிவு படைத்த மனிதர்கள் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒரு நிலையாக உண்மையான மனதுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அந்த ஒரு உண்மையான முகம் என்ற ஒரு குணாதிசயத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள். நன்றி ஐயா, நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.